இளமையாக இருப்பதற்கு முக்கியமான உணவு முறைகள் என்னென்ன? அதனோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு மருந்து. இத ரெகுலரா நம்ம சாப்பிட்டா, நம்ம உடல் ஆரோக்கியமாகவும், இளமையாகவும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன? அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் டக்குன்னு ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக்க நமக்கு குடுக்குது. சரிங்க. என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்றீங்கன்னு நான் சொல்றேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு திருத்திக்கோங்க. அத நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா, அடுத்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஹெல்த்தியா இருக்கலாம். சரிங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகளால டக்குன்னு நமக்கு ஏஜ்டு லுக் வருது அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்ருக்கிறோம்? இத ஃபர்ஸ்ட்டு நீங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளுடைய இளமையும், ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. சரிங்க. இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இது எல்லாமே இன்னைக்கு மாத்திட்டு, ஸோ நம்ம இளமையா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான மெடிசின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? அத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 10 உணவுகள் என்ன? அது எப்படி நம்ம சாப்பிடாமல் இந்த 10 விஷயங்கள அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அந்த காயக்கருப்பு மருந்து ஒரு தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம இளமையாகவும், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இளமையாக இருப்பதற்கு முக்கியமான உணவு முறைகள் என்னென்ன? அதனோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு மருந்து. இத ரெகுலரா நம்ம சாப்பிட்டா, நம்ம உடல் ஆரோக்கியமாகவும், இளமையாகவும் இருக்கும். சரிங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இந்த காயகற்ப முறைகள் அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ சித்தர்கள் நிறைய காயகற்ப வழிமுறைகள சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம இளமையா இருக்கிறதுக்கான வழிமுறைகள் தான். சரிங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் டக்குன்னு ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக்க நமக்கு குடுக்குது. சரிங்க. என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்றீங்கன்னு நான் சொல்றேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு திருத்திக்கோங்க. அத நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா, அடுத்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஹெல்த்தியா இருக்கலாம். சரிங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகளால டக்குன்னு நமக்கு ஏஜ்டு லுக் வருது அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்ருக்கிறோம்? இத ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் நீங்க குறைவா குடிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்கன்றத ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்க கேளுங்களேன். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஆமால்ல நம்ம எவ்வளோ தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கிறோம் அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா 1/2 லிட்டருக்கும் குறைவா தண்ணி குடிக்கிறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. அந்த மாரி இருந்தீங்கன்னா, சீக்கிரமே உங்களுக்கு வயோதிகம் அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா எந்த அளவுக்கு ஃப்ளூயிட் கன்டென்ட் நம்ம எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு செல்ஸ் எல்லாமே அதோட ஃபங்ஷன் நார்மலா இருக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். நீங்க இளமையாக இருக்கலாம். அடுத்து நீங்க செய்யக்கூடிய தவறு என்னன்னா, சரியா தூங்குறது கிடையாது. நைட் நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க தூக்கமே வரல டாக்டர். 2, 3 மணிக்கு மேல தூங்குறேன். காலையில 10, 11 மணி வரைக்கும் தூங்குறேன். இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஓகே. அடுத்ததாக உங்களுக்கு சீக்கிரமா ஒரு ஏஜ்டு லுக் வரப்போகுதுன்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கண்ட்ரோல் இல்லாம சுகர் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அத நீங்க கவனம் செலுத்தாம அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுறீங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஹை பிளட் சுகர் என்ன ஆகும்னா, முழு உடல் தோற்றத்தையே புரட்டி போட்டுருன்னு சொல்லலாம். டக்குன்னு ஒரு ஏஜ்டு லுக் வந்துரும். தலைமுடி உதிர ஆரம்பிச்சிரும். முகங்கள், உடல் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு நடக்க கூட தெம்பில்லாத மாதிரி ஆயிடும். HbA1c லெவல் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, உடனே அத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்க செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தவறு என்னன்னா, நேரத்துக்கு சாப்பிடாம அன்ஹெல்தி டயட் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏஜ்டு லுக் சீக்கிரமா வந்துரும். இந்த மாதிரியான குட்டி குட்டி தவறுகள், இது பெரிய தவறுகள் தான். ஏஜ்டு லுக் மட்டும் கிடையாது. நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், நர்வ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கும் இந்த தவறுகள் முக்கியமானதாக இருக்கு. இத நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமா ஒரே ஒரு விஷயம், அதிகமா புளிப்பு சுவை நல்லா ருசிச்சு சாப்பிட்றவங்களா நீங்க, கண்டிப்பா என்ன ஆகும்னா ஏஜ்டு லுக் வர செய்யும். ஸோ நல்லா புளிப்பு நாக்க தட்டி தட்டி கண்ணை சிமிட்டி நீங்க புளிப்பா சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. உப்பு நிறைய சேர்த்து, உரப்பு நிறைய சேர்த்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. உடல்ல என்ன ஆகும்னா ஒரு ஏஜ்டு லுக் வர ஆரம்பிச்சிரும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளுடைய இளமையும், ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. சரிங்க. இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இது எல்லாமே இன்னைக்கு மாத்திட்டு, ஸோ நம்ம இளமையா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான மெடிசின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? அத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 10 உணவுகள் என்ன? அது எப்படி நம்ம சாப்பிடலான்றதையும் நான் சொல்றேன். ஒரு மெடிசின் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது காயகற்பம் முறைங்க. ஸோ காயகற்பம் அப்படின்னு சொன்னாவே, உடலை நரை, திரை, மூப்பிலிருந்து நம்ம காத்து இளமையாக, ஆரோக்கியமாக இருக்கிறது தான். ரொம்ப சிம்பிளான ஒரு காயகற்பம். இதுல என்னென்ன சேருது அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஆவாரம்.
ஆவாரம் பூ. ஆவாரம் பூன்றது இந்த சீசனில் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது தான். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதனுடைய பவுடர் இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதனோட சேர்க்கக்கூடியது சுக்கு. இதை டெய்லி காலையில் தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த கர்ப்ப முறையை டெய்லி காலையில் மட்டும் நம்ம சாப்பிட்ணும். அதுவும் காலையில் சுக்கு சேர்த்து சாப்பிட்டா உடலில் பல மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆவாரம் பூ, சுக்கு. இதனோட வேறு என்ன சேர்க்கணுமா? சீரகம். ஸோ சீரகம் அப்படின்னு சொல்கிறதும் நம்மளுடைய உடலை அகத்தை வந்து சீர்படுத்தக்கூடியது. ஸோ இதை எப்படிங்க நான் சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். ஆவாரம் பூ பொடி 100 கிராம் எடுத்து வச்சுக்கணும். சுக்கு 20 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் 30 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுப்படி எல்லா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா டெய்லி காலையில் இது எப்படிங்க சாப்பிட்லாம், அதாவது ஃபுட் எடுக்கிறதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வாங்க. ஒன்று நெய்யில் கலந்து சாப்பிட்ணும், இல்லைன்னா வெந்நீரில் சாப்பிடுங்க. யார் யாரெல்லாம் நெய்யில் கலந்து சாப்பிட்லான்னா, கொஞ்சம் அண்டர் வெயிட்டில் இருக்கும் இல்லைங்களா அவங்களும், இல்லைங்க எனக்கு கொலஸ்ட்ரால்லாம் இல்லை நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெய்யில் தாராளமாக சாப்பிட்லாம். நெய் வந்து கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நெய் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கணும். இல்லைனா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு, காலையில் உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் முன்னாடி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இது வந்து ஒரு காயகற்ப மருந்து. ஸோ நம்ம உடலில் நமக்கு பிளட் சுகரை குறைக்கிறதுக்கும், உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையிறதுக்கும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நிறைய பேருக்கு ஸ்கின்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷன், லைட்டாக ஒரு விரிங்கிள்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஐயோ நமக்கும் ஏஜ்டு லுக் வர ஆரம்பிக்குதே நீங்கள் பயந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளவோ கிடைக்குதுங்க. 30+ ஏஜ் ஆயிடுச்சா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க, 40 இயர்ஸ் ஆயிடுச்சா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க. அது எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு மூலிகை மருந்து, இந்த காயகற்ப மருந்து போதும். எத்தனை நாள் சாப்பிடலாம் கேட்டிங்கன்னா, ஒரு மண்டலம் 48 நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். சரிங்க, அடுத்ததாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இது எல்லாமே, இந்த 10 பொருட்களை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இளமைக்கு இது ரொம்ப உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எதுங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன, நம்மளுடைய ஆலோவேரா தான். கற்றாழை தான் அழகுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் கொலாஜன் அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம கற்றாழையை வந்து ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். அடுத்து நம்பர் 2 அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது நீங்கள் எலுமிச்சை எடுத்துக்கலாம். ஸோ எலுமிச்சை ரொம்ப முக்கியமானது. ஸோ டெய்லி இல்லைனாலும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இது எப்படிங்க எலுமிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நல்ல எலுமிச்சை சாறு திக்காக எடுத்து குடிக்கணும்னு கிடையாதுங்க. வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க இது உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்து 3வது விஷயம் நெல்லிக்கனி. இளமையாக இருக்கிறதுக்கு நெல்லிக்கனின்றது எல்லாருக்குமே தெரியும். சரி, நெல்லிக்காய் ஜூஸாக குடிக்கலாம். நெல்லிக்காய் பவுடரை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாலும் இளமைக்கு இது கேரண்டினே சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாதுளை. இந்த மாதுளையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹார்ட்டுக்கும் சரி, ஹார்ட் பீட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் போக்கணும், ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கணும்னா நீங்கள் மாதுளை எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெண்டைக்காய். என்னது அழகுக்கு வெண்டைக்காயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஸோ வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட அதில் இருக்கக்கூடிய கொலாஜன் ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றாதீங்க. வெண்டைக்காயை லேசாக நம்ம வந்து வதக்கிட்டு அப்படியே சாப்பிடணும். ஸோ பச்சையாக சாப்பிட்டாலும் சரி, ஒரு 5-6 வெண்டைக்காயை பச்சையாக சாப்பிட்டுட்டு வாங்களேன். ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கல் இல்லாமலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கடுக்காய்ங்க. இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்கிறது முதுமையை தடுக்கக்கூடியது. ஸோ இளமையாக இருப்பதற்கு தினம்தோறும் இரவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுக்காய் ஸோ வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் இளமையாக நம்ம இருக்கலாம். அடுத்தது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நிறைந்திருக்கக்கூடிய மீன் வகைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன மீன் வகைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 8வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம சாப்பிடும்போதும் அதுலேயும் ரிச் ஃபைபர் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்திருக்கு. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் 9th ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா
புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். புரோட்டீன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாதுங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். முளைக்கட்டிய பயிறு வகைகளில் இருக்குது, ஸோ நட்ஸில் இருக்குது. நட்ஸுன்னொடனே ரொம்ப காஸ்ட்லியான நட்ஸ்க்கெலாம் போயிடாதீங்க. நம்ம வேர்க்கடலையே போதும். ஸோ வேர்க்கடலை போதுமான அளவு டெய்லி ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு வாங்களேன். இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், 10வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ட், தயிர். ஸோ தயிரை மறந்துடாதீங்க. டெய்லி தயிர் மோர் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போனால் தயிரில் மிக்ஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அந்த தயிர் உள்ளே சாப்பிட்டு பாருங்களேன், கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்ட உணவு நல்ல அப்சார்ப்ஷன் ஆகும், உடல் சூடு உங்களுக்கு குறையும், முகமும் பொலிவாக இருக்கும். ஸோ இதனோட ஹெல்த் பெனிஃபிட்னு சொன்னால் நிறையவே இருக்குது. முக்கியமாக நம்ம சருமத்திற்கு தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தவறாமல் இந்த 10 விஷயங்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அந்த காயக்கருப்பை மருந்து ஒரு தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு பாருங்களேன், நம்ம இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.